இப்போ கிரீன்லேண்ட் பெல்ட்டி அடித்தார். அது பேர் டாக்கோ ட்ரம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரம்ப் ஆல்வேஸ் சிக்கன் சவுட். கடைசி நேரத்தில் பெரிய தண்டையிலேருந்து அவர் வாபஸ் வாங்கிப்பார். தங்கத்தை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தங்கத்தோட விலை குறையும் பொழுது ஒன்றும் பெருசாக கவனிக்கிறது இல்லை. பட் தங்கத்தோட விலை ஏறிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஐயோ இதுக்கு மேலேயும் ஏறிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் போய் திரும்ப திரும்ப தங்கத்தில் முதலீடு செய்ய துடிக்கிறாங்க. விலை குறையணும்னா 1-2 நடக்கணும் சார். அமெரிக்காவில் வட்டி விகிதம் ஏறணும். லீசா குக் அப்படின்னு ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன், அவங்கள ஜோ பைடன் 14 வருஷத்துக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறார். சார் இங்கே மட்டும் ப்ராப்ளம் இல்லை, அமெரிக்கா மட்டும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம ஒரு சாவரன் கோல்டு பாண்டும் தப்பான ப்ராடக்ட். தங்கத்தை பல காரணங்களுக்காக வாங்குறாங்க. அதில் ஒன்று முதலீடு அப்படின்ற ஒரு விஷயம். சார் அதெல்லாம் காரணம் கிடையாது சார். தங்கங்கிறது ஆபத் பாண்டவர். தனியார் மயமான பேங்குக்குள்ளே ஒரு சாதாரண மனுஷனை உள்ளே விட மாட்டோம். பேங்க் அக்கௌண்ட் திறக்கிறதே கஷ்டம். கேவைசி பண்ணு, அதை பண்ணு, இங்கே போ அங்கே போ, ஆதார் கார்டை கொண்டு அந்த பட்டன் நமக்கு இந்த பட்டன் நமக்குன்னு சொல்லுவான். அவன் எப்படி கடன் வாங்குவான்? அவனுக்கு ஒரு ஆத்திர அவசரம் வந்தால் அவனுக்கு எப்படி கடன் கொடுப்பாங்க? இதே நீங்கள் தங்கமாக வச்சுருந்தீங்கன்னா எங்கே வேணால் போய் தங்கத்தை வச்சு காசு வாங்கிக்கலாம். இல்லை சார், இல்லை, நான் என் கேள்வியை கேட்டுறேன். இப்போது தங்கத்தை பல காரணங்களுக்காக வாங்குறாங்க. அதில் ஆபரணமாகவும் வாங்குறோம், ஜுவல்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்குறோம். பட் முதலீட்டுக்கு அப்படிங்கிறதும் வாங்குறாங்கல்ல நிறையா பேர். இது முதலீட்டு தான். முதலீட்டு எதுக்கு? அவசரமாக இருந்தால் அதை மாற்றணும். உங்களுக்கு வீட்டில் இப்போ உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, நானே மெடிக்கல் காலேஜ் சீட்டு வாங்கிடுச்சு. அப்போ தங்கத்தை வச்சா 10 லட்ச ரூபா வாங்கி ஃபீஸ் கட்ட முடியும். இதுதான் அவசரம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? சடனாக போய் எனக்கு லோன் கொடுன்னா உங்களுக்கே 10 லட்ச ரூபா லோன் தர மாட்டான். ஆனால் நீங்கள் 20 லட்ச ரூபா தங்கத்தை காட்டினா 10 லட்ச ரூபா லோன் கொடுத்துருவோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஸோ முதலீட்டாக வச்சுக்கோங்க. ஆபரணம் தங்க என்னென்னாமோ கால் மீ 20 பே மீ 40 போங்கண்ணா இங்கிலீஷில். கால் மீ 20 பே மீ 40 கரெக்டாக. மக்களுக்கு ஏன் தங்கம் வேணும்னா, ஒரு அவசரத்துக்கு அதை கொண்டு போய் வச்சான்னா உடனே கேள்வி இல்லாமல் காசு கொடுப்பான். நிறைய வாழ்க்கையில் யாருக்கும் எமர்ஜென்சி வராதுன்னு தான் நீங்கள் சொல்ல முடியாது. யாருக்கு வேணால் எமர்ஜென்சி வரணும். இல்லை, நான் ஏன் இதை கேட்குறேன் அப்படின்னா, முதலீட்டுக்காக கோல்டு வாங்குறாங்க. ஸோ கோல்டை ஒரு முதலீடாக பார்க்குறாங்க அப்படின்னா, கோல்டை விட அதிகமாக ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கான்னு நான் கேட்குறேன். இந்த சமயத்தில் ஒரு சாமானியனுக்கு இதை தவிர வேறு வாய்ப்பு கிடையாது. நீங்கள் பணக்காரன் படித்து வேறு ஏதோ பண்ணலாம், இதை பண்ணு அதை பண்ணுன்னு ஐடியா என்னால் கொடுக்க முடியும். ஒரு சாமானியன் இதை பார்க்குறவங்கெல்லாம் சாமானிய மக்கள். சாமானிய மக்களுக்கு இதை விட்டால் வேறு வழி. இல்லை, இப்போ நிறைய பேர் சொல்கிறது எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டா இல்லை வேறு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு 40 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலத்துடைய அந்த ஹிஸ்ட்ரியை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது, ஷேர் மார்க்கெட்டோ சென்செக்ஸோ நல்ல வளர்ச்சியை கொடுத்துருக்கு, கோல்டை விட நல்ல வளர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்களே. ஆர்பிட்ரியான ரிட்டர்னை கொடுத்து என்ன வேணால் சொல்லுவேன். ஷேர் மார்க்கெட் 50% இறங்கும், கோல்டு 50% இறங்காது. ஷேர் மார்க்கெட்டை கொண்டு போய் பேங்க்குக்குள்ளெல்லாம் வச்சு காசு வாங்கிறதுக்குள்ளே என் தாலி அருந்துடும். இங்கே கொண்டு போய் வச்சேன்னா அடுத்த நாள் காசு கொடுத்துருவோம். எது பெட்டர்? ஸோ தங்கம் தான் பெட்டராக இருக்கும். அவ்வளோதான். தங்கம் வாங்கிறதுக்கு நீங்கள் யார்ட்டையும் கமிஷன் கொடுக்க வேணும். ஷேர் வாங்கிறதுக்கு நீங்கள் அட்வைஸ் இல்லைன்னு எல்லாருக்கும் கமிஷன் வாங்கணும். கமிஷன் வாங்கணும், ஷேரை வாங்க, மியூச்சுவல் ஃபண்டை வாங்குன்னு தான் ஐடியா கொடுக்கும். சார், தங்கத்தை உலோகமாக நீங்கள் வாங்க சொல்கிறீங்க, ஒரு மெட்டலாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க சொல்கிறீங்க. பட் நம்ம இந்த டிஜிட்டல் கோல்டு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் சார். செபி சொல்கிற மாதிரி கொடுத்தா நான் பொறுப்பு இல்லைன்ட்டான். அது வரைக்கும் நான் சும்மா இருந்தேன். இப்போ செபி சொல்லிட்டா எங்களுக்கும் டிஜிட்டல் கோல்டுக்கும் சம்மந்தம் கிடையாது, அந்த கம்பெனி ஓடி போயிடுச்சுன்னா என்கிட்ட வராதுன்ட்டான். ஆர்பிஐயும் சொல்லிட்டான், செபியும் சொல்லிட்டான். ஸோ அப்போ கடையில் போய் கோல்டாக வாங்குறது தான் பெட்டர் நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச கடையில் போய் இந்த 916 மார்க்கை போட்டு வாங்கிட்டு வர்றது தான் பெட்டர். சார், இன்னொரு கேள்வி இப்போ இந்த EU இந்தியா டீல் ஒரு பக்கம் முடிஞ்சிருக்கிறது இந்த கோல்டு ப்ரைஸில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா? இதெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தாது. அக்ரிமெண்ட்டெல்லாம் ஒன்றும் சைன் ஆகல. இது எப்படின்னா, மறுபடியும் நான் வீடு வாங்கிட்டீங்களான்னு நான் கேட்குறேன். நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க, சார் வீட்டு டாக்குமெண்ட் பார்த்தேன், வீடு நல்லா இருக்குது, டாக்குமெண்ட்டு கொடுத்துருக்கேங்க. டாக்குமெண்ட் லாயருக்கு அனுப்பிச்சிருக்கேன். லாயர் பார்த்துட்டு ஓகே சொன்னப்பறம் நான் பேங்க்கில் அனுப்புவேன். பேங்க் லாயரும் ஓகே சொல்லட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் சார். அந்த நிலைமையில் தான் இருக்குது. இப்போ 26 ஜனவரி வந்தது. பிரதமர் எப்போதுமே ஒரு ஈவெண்ட் மேனேஜரு, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வேணும். அதனால் இப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் பேச்சுவார்த்தை 20 வருஷமாக பேசிகிட்ருக்கோம். 20 வருஷமாக பேசி நீங்கள் பேச்சுவார்த்தையை முடிச்சிருக்கிறோம். ஆனால் அது லாயர்லாம் ஒன்றும் பார்க்கல. லீகல் ஸ்க்ரப்பிங் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. அப்பட்ட சட்டப்படி அந்த பேப்பர் அக்ரிமெண்ட்டை எழுதணும். நீங்கள் ஒரு ஆள், ஒரு கண்ட்ரி, ஒரு லாயர்.
அவன் பல கண்ட்ரி ஒரு 20 நாடு இருக்கும். 20 நாடு 20 லாயர். பாஷையும் 20 பாஷை. உங்கள மாதிரி ஒரு பாஷை இங்கிலீஷோ, ஹிந்திலேயோ முடியாது. ஃப்ரெஞ்சுக்காரன் ஃப்ரெஞ்சில் பார்க்கணும், ஜெர்மன்காரன் ஜெர்மனில் பார்க்கணும். அது மாதிரி பல இட்டாலியன்காரன் இட்டாலியனில் பார்க்கணும், டச்சுக்காரன் டச்சில் பார்க்கணும், மொத்தத்தையும் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து அடுத்த வருஷம் எப்போ அமலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அமலுக்கு வர போகிறதா இல்லை. அக்ரிமெண்ட் இன்றைக்கி கையெழுத்து போட்டாங்களா இல்லை. இந்த ஒரு 7-8 மாதத்தில் கையெழுத்து போட்டு அடுத்த வருஷம் அமல் ஆகுங்கிறாங்க. வரைச்சா பார்ப்போம். சரி, இப்போ தங்கத்தோட விலை உயர்ந்துகிட்டே இருக்கிற மாதிரி வெள்ளியோட விலையும் தொடர்ந்து உயர்ந்துகிட்டே இருக்கு. அப்புறம் அது விழுது, அப்புறம் திரும்பவும் உயருதுங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதையும் ஒரு முதலீட்டு பொருளா ஒரு நீண்ட கால அடிப்படையில பார்க்கலாமா? அது எப்படி சார்? இன்னும் என்ன பாருங்க, இன்னும் சொல்லலை. நீங்கள் போய் உங்கள் நேஷ்னலைஸ் பேங்க்கில் கேளுங்க. 3 லட்ச ரூபா வட்டி கொடுத்தா 2,50,000 கொடுப்பானான்னு நீங்கள் போய் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கேளுங்க. கொடுக்க மாட்டோம். இல்ல. நான் என்ன கேட்குறேன்னா, வெள்ளியும் தங்கம் மாதிரி வாங்கலாமா? அப்படிங்கிறது தான் கேள்வி. கேட்டிங்க அடகு வைக்க முடியாதுங்கிறத நான் சொல்லிட்டேன். சென்ட்ரல் பேங்க் வெள்ளியை வாங்க மாட்டோம். 2 இது ரெண்டும் நெகட்டிவ். இன்றைக்கி வெள்ளி வாங்குகிற விலைக்கும் விற்கிற விலைக்கும் ஒரு கிராமுக்கு 20 ரூபா வித்தியாசம் இருக்குது. நீங்கள் வாங்குறச்சே நீங்கள் 3 லட்ச ரூபா 3.5 லட்ச ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அடுத்த நாள் விற்றீங்கன்னா 3,30,000 தான் கிடைக்கும். என்னோடய லைஃப் டைம் எனக்கு 58 வயசு ஆகுது. நான் 40 வருஷமாக பார்த்ததில் அட்லீஸ்ட் 4 வாட்டி வெள்ளி 50% ரூபாவில் கனெக்ட் ஆகி பார்த்துருக்கேன். இது 5வது வாட்டி கரெக்டாகும். இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக ஏன் ஏறி இருக்கு நம்ம ஊரில்? வெளிநாட்டோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏறினதுக்கு காரணம் அம்மையார் டியூட்டி போடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. டியூட்டி போட்டால் அதுக்கு முன்னாடியே விலையை ஏற்றி விற்றுட்ருக்காங்க. சார், அது முதலீடு மட்டும் இல்ல. அதுக்கு சில்வருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு தொழில்துறை சார்ந்த பயன்பாடு இருக்கிறதுனால, அந்த யூசேஜ் இன்க்ரீஸ் ஆனா ஆட்டோமேட்டிக்கா சில்வரோட பிரைஸ்ங்கிறது இப்ப இருக்கிறத விட அதிகமாகும்ல? இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்பி தான் மக்கள் வாங்குறாங்க. இது இன்வெஸ்ட்மெண்ட் அல்ல, இது ஸ்பெக்குலேஷன். இது மாதிரி ஹிஸ்ட்ரியில் 4 வாட்டி ஆயிருக்கு. இது 5வது வாட்டி. அப்போ உண்மையான தேவையினுடைய அடிப்படையில வெள்ளி அதோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகல அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? நிச்சயமாக அது நான் மஸ்கே சொல்லியிருக்கு. இல்ல சார், இப்போ காப்பர் மாதிரியான மெட்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் அதிகமாக அதிகமாக அதோட பிரைஸ் கூடிட்டே போகுது அப்படின்னு சொல்றாங்களா? அந்த மாதிரி கேட்குறேன். வெள்ளை காப்பர் வெள்ளி மாதிரி ஏறி இருக்கா? இது இந்தியாவில் ஆரம்பிச்சது. இது உலகம் ஃபுல்லாக போகுது. கொஞ்ச நாளில் அது கிராக் ஆகும். கிராக் ஆச்சா வலிக்கும். தங்கம் கூட 10% விழலாம். நிச்சயமாக விழுன்னு என்னால் சொல்ல முடியாது. எல்லாரும் கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணிங்கன்னா டப்புன்னு ஒரு 10% விழத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சார், சென்ட்ரல் பேங்க்ஸ் தொடர்ந்து கோல்டை வாங்கிட்டே இருக்காங்க. என்னைக்காவது ஒரு காலகட்டத்தில் இந்த மார்க்கெட்ல இருந்து சென்ட்ரல் பேங்க்ஸ் தொடர்ந்து கோல்டை வாங்கிட்டே இருக்காங்கன்னு நியூஸ் எல்லாம் பார்க்குறோம்ல, அவங்க அதை கொண்டு வந்து மார்க்கெட்டில் விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? எப்படி விற்பான்? எப்படி விற்றா எதை எடுத்துகிட்டு போவான்? அதானே ப்ராப்ளம். இதுக்கு முன்னாடி இதை விற்றுட்டு டாலர் வச்சுருந்தான். இப்போ டாலர் வச்சுக்கூடாதுங்கிறதுக்கு தான் இதை வாங்குறான். நீங்கள் யுவானை ஒத்துக்க மாட்டீங்க. ஏன்னா சைனாவுக்கும் உங்களுக்கும் ப்ராப்ளம். ஜப்பான் யுவானை ஒத்துக்க மாட்டான். அமெரிக்காவும் யுவானை ஒத்துக்க மாட்டான். எப்படி எந்த கரன்சி வரும்? எந்த கரன்சியும் வராது. இப்போதைக்கு இல்லை. தங்கத்துடைய விலை ஏன் அதிகரிக்குது, குறையுது? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் விஷயங்கள் என்ன? சில்வர் என்ன பண்ணலாம்? சில்வர் ஒரு முதலீடா? அப்படின்ற மாதிரியான கேள்விகள் தொடர்ந்து மக்கள் மனசில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது குறித்த தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க சார். நன்றி. நன்றி. வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.